வணக்கம் மாணவர்களே. நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கரெக்டாக நிர்ணயம் பண்ணுறதுக்கு, நம்முடைய வாழ்க்கை நம்ம தீர்மானிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னன்னாக்கா, நம்ம +2 முடித்த பிறகு ஏதோ ஒன்று படிக்கணும்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கனாக்கா, நான் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. அந்த குறிக்கோள் என்ன என்று தெரிந்து கொண்டு தான் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கணும். ஏதோ ஒன்று நம்ம ஏதோ எடுத்தோம் ஒரு படிப்பு, என் ஃப்ரெண்டு இதை சூஸ் பண்ணால் நானும் சூஸ் பண்ணேன், எங்கள் அப்பா சொன்னார் நானும் இந்த படிப்பு படித்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிங்க. இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லான க்ளூ. நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா சில பேர் மேத்தமெட்டிக்ஸில் நல்லா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஜினியரிங் துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ரத்தம் இந்த மாதிரி லைன்லலாம் பார்த்தோன்னாக்கா அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த பிளட் டெஸ்டிங் பண்ணணும், இல்லை டாக்டர் துறையில் போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். அப்படி ஒரு சின்ன ஆர்வம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மெடிக்கல் லைன் சூஸ் பண்ணலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த லாயர் ஆகணும்னு நினைப்பாங்க. லா லைனில் போகணும், நம்ம ஒரு லாயர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களே கொஞ்சம் நேரம் உக்காந்து யோசனை பண்ணுங்கள். நான் எது படித்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு நீங்களே என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன டிசிஷன் எடுங்க. என் ஃப்ரெண்டு இது சூஸ் பண்ணால் நானும் இது சூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு லைஃப் படித்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான லைன் கிடைக்காது. ஸோ என்னுடைய ஆலோசனை என்ன அப்படின்னா, நிறைய ஸ்கூலில் நான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணும்போது கூட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் என்ன துறை இப்போ சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அடுத்த 40 வருஷம் லைஃப். நீங்கள் பிளட் குரூப் லைனில் போகணும், இல்லை டெஸ்டிங் லைனில் போகணும், இல்லை ரேடியாலஜி லைனில் போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்த லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அதுதான் போகும். இல்லையா, நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைட் கொடுக்குறேன், ஒரு கைடன்ஸும் கொடுக்குறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டடீஸ் கம்பெனியானது நிறைய காலேஜஸ்க்கு ஒரு அட்மிஷன் சென்டர் மட்டும் இல்லை, நிறைய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் நான் கொடுத்து அவங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டராக இருக்காங்க, என்ஜினியராக இருக்காங்க, விமானம் பழுது பார்க்கும் துறையில் ஒர்க் பண்ணுறாங்க, கப்பலில் கப்பல் துறையில் இன்ஜினியரிங் லைனில் இருக்காங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியஸ் லைன்ஸில் இன்றைக்கி படிச்சுங்கிறாங்க. அவங்களுக்கு நான் ப்ராப்பராக கைட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் பார்த்தோம். அதாவது நம்மளே என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் எடுக்கிறது. அந்த அனாலிசிஸ் பண்ண பிறகு ஒரு லைன் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைனை நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷைன் ஆவீங்க.